வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிச்சயம் நிறைவேற போகுதுங்க. இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் புதன்கிழமை அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளால் தற்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மங்களகரமான பொருட்கள் நாங்க வைத்திருக்காங்க. இந்த மங்களகரமான பொருள் வைத்த நேரத்திலையும் மேலும் இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்த கன்னிராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், புதிய தொழில் தொடங்கலாமா, திருமண வாழ்க்கை எப்படி அமைய போகுது, மேலும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமையுன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாவதாக அமைந்த கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என் ஜோதிடத்தில் அழகுக்கும் பொருளுக்கும் உரிய சுக்கிரனையே ராசி அதிபதியாக கொண்டிருக்கீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலவீனமும் சுக்கிரன் தாங்க. பொதுவாகவே இந்த கன்னிராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அறிமுகப்படுத்திட்டு மற்றவங்களை ஆழம் பார்ப்பதில் கெட்டிக்காரன்னே சொல்லலாம். இவங்களுடைய திறமை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினா இவங்களுக்கு இவங்களே மகுடம் சுடிப்பாங்க. இவங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பாங்க. பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விருப்பம் உடைய நபர் தாங்க நீங்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்ய விரும்புவீங்க. நீண்ட நாட்களுக்கு இவங்களால ஒரே தொழிலை செய்ய முடியாது. அதே போல் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்சம் சுபாவம் நிச்சயம் இருக்கும். மேலும் தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வயதை குறைவிட முடியாது. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அபார ஞாபக சக்தி இவங்கள்ட்ட இருக்குது. நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் நிச்சயம் பெற்றிருப்பீங்க. குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையை செய்து முடித்திட வேண்டும்னு நினைக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய குணம் நிறைந்திருப்பதாலையும் யார் எவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாதுங்க. உங்களை எவ்வளவு அவசரமாக காரியமாக இருந்தாலும் மற்றவங்களுடைய சுக அசௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படக்கூடிய நபராகவும் இருப்பதால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலையால் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கன்னிராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான பலன் காத்திருக்குங்க. துணையின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு. மூளை இருதய பாதிப்புகள், இரத்த குறைபாடு, கால்சியம் குறைபாடு வருவதற்கு வாய்ப்பிருக்கு. செவ்வாய் சூரியன் சனி இணைவு இருப்பதால் கன்னிராசினருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். தாயின் உடல்நிலையில் பாதிப்புகள் வர வாய்ப்பிருக்கு. மேலும் பார்ட்னர்ஷிப்பால் செய்யக்கூடிய தொழில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏமாற்றுவது, பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருப்பது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் மற்றவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் உங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் அலர்ஜி, சளி, வண்டியில் இறக்கும்போது ஏறும்போது கவனமாக இருங்க. திருமண தடைகள் ஏற்படலாம். சுபகாரியத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நிச்சயம் நடக்கும். பங்குனி முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் காத்திருக்கு. காதல் அமைப்பில் நிறைய பாதிப்புகளை சந்திக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு உண்டு. மற்றவங்க மூலம் உங்களுக்கான உதவி கிடைக்குங்க. இதனால் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து மரியாதை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. தூரதேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு தங்க தடையின்றி நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குதுங்க. ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கிடும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி ஆலோசனை மேலோங்கும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்குங்க. இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்திறமை அதிகரிக்கும். பங்கு மார்க்கெட்டிங் முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியம் இனி நல்லபடியாக நடந்து முடியும். பதவி உயர்வு உண்டு. தொழில் நிமித்தமாக வெளியூர் அடிக்கடி செல்ல வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் நன்மை உண்டு. அவங்களால சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு திறன்பட செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகை இருக்கு. வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி இனி சாதகமான பலனை தரும். நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். வாகனங்களுடைய சேர்க்கை இருக்கு. அதே போல பெண்கள் உங்களுடைய செயல்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவு உண்டு. மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பையும் பெற போறீங்க. கலைத்துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை இந்த நேரத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சூரியனுடைய சஞ்சாரத்தால் அரசியல் துறையினருக்கு மனதில் தைரியம் உண்டாகும். எதையும் இந்த நேரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் ஏற்படும். எதிலும் முன்னேற்றம் உண்டுங்க. இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத அனுபவங்களையும் பெறுவீங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து உங்களை சேரக்கூடிய நாளாக மாறப்போகுது. உறவு இனி பழுப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறுங்க. அதே போல அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு சில அத்தியாவசிய தேவைகளோ செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும். சனியினுடைய சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் இன்னொரு பிரச்சனை இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. குருவினுடைய பார்வையால் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் இனி தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயித்திடுவீங்க. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி உண்டு. சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படுங்க. உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாம் பாலுன்னு நம்புங்க. பெருந்தன்மை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அதே போல் தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து பெருமாளை பூஜிக்க எல்லா தடைகளும் நீங்கி குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு வியாபாரத்திலும் தொழிலும் நிமித்தமாக முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இது பொற்காலமாக மாறும். புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். வேற்றுமொழி பேசும் மனிதர்களால் ஆதாயம் அடைவீங்க. இடமாற்றம் இல்லைன்னா வேலை மாற்றம் உண்டு. புதிய முயற்சிகள் நீங்கள் தேடாமல் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. தொழில் ரீதியாக இருந்த உறக்கம் விலகி ஓரளவுக்கு நிலைமை இனி சீராக மாறும். அதே போல் குடுக்கல் வாங்கல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சீராக இருக்கும். பணவரவு தொடக்கத்தில் சீராகவும் எதிர்பாராத பணவரவும் சாத்தியம் உண்டு. வரா கடன்கள் அனைத்தும் வசூலாகும். கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி உண்டு. இருந்தாலும் பங்குனி மாதத்தில் பிற்பகுதியில் சுக்கிரனுடைய மறைவு ஸ்தானத்தில் செல்வதால் குடும்பம் மற்றும் தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படலாம். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. நிச்சய நற்பலன்கள் உண்டு. மேலும் பல வருடங்களாக விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்கள் விற்க முடியும். சிலர் கட்டிய வீட்டில் சொத்துக்களின் வாஸ்து குறைபாட்டை ஏற்படுத்துவாங்க. புதிதாக வாங்கிய சொத்துக்கள் மீது வில்லங்கம் உண்டாகும். மாணவர்கள் கல்வி நாட்டத்தை அதிகரிக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா பள்ளியை மாற்றலாம், போரிங் போடலாம், விவசாய நிலத்தில் கிணறு கூட தோண்டலாம். உடல் ஆரோக்கியத்தை சீராக வைக்க வைத்திய செலவு செய்ய நேரிடும். பஞ்சமஸ்தான ராகவின் காலம் என்பதால் சுய ஜாதகம் அறிந்து புதிய தொழில் முயற்சிகளை ஈடுபடுவதும் நல்லது. தொழில் மற்றும் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் செல்ல வாய்ப்பு இருக்கு. மேலும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் திருமணத்திற்கு இனி சம்மதம் தெரிவிப்பாங்க. சிறிய இடப்பெயர்ச்சி செய்ய நேரிடும். குடியிருக்கும் வீடு, தொழில் நடத்தும் இடனே ஏதாவது ஒரு இடமாற்றம் செய்ய நேரிடும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா 4-5 மாதங்கள் பூர்வீகம் வந்து செல்ல வாய்ப்பு இருக்கு. பூர்வீகத்தில் இருப்பவங்க வேலை விஷயமாக குறுகிய கால வெளிநாடு செல்லவும் வாய்ப்பு இருக்கு. பல்வேறு சுப பலன்கள் தேடி வந்து உங்களை காத்திருக்குங்க. மேலும் முறையான திட்டமிட்டிங்கன்னா மனசஞ்சலத்தை குறைச்சிக்கலாம். ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கும். அலைச்சலும் மந்தத்தன்மையும் உருவாகும். இயன்றவரை வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளை விட்டு ஒதுங்கியே இருப்பது நல்லது. அதே போல் வழக்குகளை உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராது. சூதாட்டம், லாட்டரி போன்றவைகள் மீள முடியாத இழப்பில் கொண்டு நிறுத்தும். உடன் பிறந்தவங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்காம கொடுப்பது நல்லது. உற்றார் உறவினரிடம் பகை வளர்த்துக்காதீங்க. சிலருக்கு திருமணம் தடைப்படலாம். திருமணம் நடந்தவங்க விவாகரத்து பெற்று தனிமையில வாழலாம். இல்லைனா கல்யாணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில பற்று குறைந்து இல்லற சன்னியாசியாக வாழ வேண்டியதாக இருக்குங்க.
மேலும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு. மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார நினைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்குவாங்க. நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் கன்னிராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் ஊர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தையும் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.